வணக்கம் மக்களே. நான் விஜய் பற்றி பேசக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணேன். ஆனால் பேசாத இருக்க முடியல. இந்த அட்ராசிட்டி இருக்குது பாருங்கள், ரொம்ப அளவுக்கு அதிகமாக பண்ணுறாங்க. பொய்யான நியூஸை பரப்பின்னு வராங்க. அதுவும் விஜய் ரசிகர்கள். அதை பற்றி ஒரே ஒரு இதுதான். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்துட்டுருக்கிறேன். விஜய் குறைந்த விலையில் காரு வாங்கி கொடுத்துட்டாரு. ஸ்டாலின் பயங்கர விலை அதிகமாக போட்டு வண்டி வாங்கி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பல பொய்யான பதிவு வருது. அது ரசிகர்கள் நீங்கள் என்னவோ பரப்புறீங்க, பண்ணி தொலைங்க, வேண்டான்னு சொல்ல. உங்கள் அண்ணன் அப்படியே என்னை கேட்டால் நீங்கள் வணங்குற தெய்வத்தோடு உங்கள் அண்ணன் தான் அதிகம். ஒஸ்தி போய் தொலை. ஆனால் நான் பேசக்கூடாது, பேச வச்சிடுறீங்க, பதிவே போடக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த ஹோண்டாய் சிட்ரான் சொல்லிட்டு தான் அந்த பிங்க்கு கார் இருந்து பாருங்கள் லேடிஸுங்களுக்கு. இப்போ இந்த சிங்கப்படை பெண்ணுன்னு போட்டிருக்கிறாருல, அந்த காரு ஆன் த ரோடு 7 சீட்டர் வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு 14.50, அதாவது 14,50,000 தொட்டு ஸ்டார்டிங். புரியுதுங்களா? 24.89 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. அதாவது ஹுண்டாய் சிட்ரா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெயினில் ஏற்றிங்க. 7 சீட்ரு 13,03,000 ரூபா பேசிக் மாடலு. அது ஆன் த ரோடு ஏகதேசம் 25,64,000 வரைக்கும் வருது. ரூபா வரைக்கும் வருது. 25,64,000 ரூபா. அப்போது ஒரு வண்டி ஒன்று எடுக்கணும்னா அதுக்கு ப்ராசஸ்ஸு இருக்குது. அந்த ப்ராசஸ் இந்த 10 நாளில் எங்கே பண்ணார்? எங்கே ஒன்று எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி பொய்யான தகவலாக சொல்கிறீங்க? நான் டிஎம்கே அபிமானி இல்லை. திருப்பி நான் பல பதிவுகளை போடுறேன். தயவு செய்து பொய்யான பதிவுகளை போட்டு நீங்கள் உங்களை மீண்டும் மாய உலகத்துக்குள்ளே வளர்த்துக்காதீங்க. அது சொல்லக்கூடாது. அந்த எறும்புக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை. எறும்பு இருக்குது தெரியுங்களா, அதுக்கு ஒரு அறிவு இருக்கும். இந்த மழை காலத்தில் என்ன பண்ணணும், வெயில் காலத்தில் என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணி பக்காவாக பிளான் பண்ணும். அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லை என்பதை மீண்டும் ப்ரூவ் பண்ணின்னு வரீங்க. இனி அடுத்த பதிவில் ப்ராப்பராக என்ன விலை வருது, ஏன் இவங்க பொய்யான தகவலை சொல்கிறாங்க, யாரை உயர்த்தி பிடிக்கிறாங்க, யாரை ஏமாத்துறாங்க. மக்களே, ஓட்டு போட்ட நீங்கள் இன்னும் முட்டாளுன்னு இவங்க கருதின்னு இருக்கிறாங்க. ஜாக்கிரதை. வணக்கம்.